Hi friends, welcome to my channel. Friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு டிஃபன் வெரைட்டி தான் பார்க்க போறோம். அரிசி குருணையை யூஸ் பண்ணிட்டு ஒரு கார பிடிக்கொழுக்கட்டை தான் பார்க்க போறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். இதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணிட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். நமக்கு இது ஹோட்டல்ல எல்லாம் கிடைக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்ட். நம்ம அதை இப்போ இன்னைக்கு வீட்லயே பண்ணலாம். பருப்பெல்லாம் நல்லா கோல்டன் கலர்ல நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடயே நம்ம இன்றைக்கி கட் பண்ணி வச்சிருந்த 2லேருந்து 3 பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடயே சின்ன சைஸ் இஞ்சியும் பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துடலாம். இது கூட பொடியாக கட் பண்ண கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கிட்டு இதில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம அரிசி குருணை செய்கிறதுக்கு பச்சரிசியை 3லேருந்து 4 தடவை நல்லா வாஷ் பண்ணிடலாம். இது தண்ணி போக ஜல்லடையில் நல்லா போட்டு வச்சிடலாம். ஈரமெல்லாம் போனதுக்கப்புறம் நல்ல ஒரு காட்டன் கிளாத்தில் நம்ம விரிச்சிட்டு நிழல்லையே நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். நம்ம 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம். இது கூடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இது கூடயே 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இது ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதில் ஒரு கொதி வர்றதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம ஆற வச்சிருந்த அரிசி ஈரம் போக நல்லா காய வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு 2 நாள் வெயிலில் வச்சு எடுத்துக்கணும். இது நல்லா நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு நிறையா டிஃபன் வெரைட்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சிருந்த அரிசியை இப்போ நம்ம மிக்சியில் போட்டு கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது. குருணையாக அரைச்சிக்கணும். இது இப்போ நம்ம 1 டம்ளர் அளவுக்கு இந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரிசியும் தண்ணியும் நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு சிம்மில் இதையே நம்ம குக் பண்ணிக்கலாம். மூடி போட்டு அப்பப்போ நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். இது நம்ம லோலேருந்து மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியை இது கூட சேர்த்து கலந்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா குக் ஆகிடுச்சு. இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம குக் பண்ணால் போதும். நல்லா வெந்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை இப்படியே விட்டுடலாம். அரிசியை நம்ம அரைக்கிறப்போ பல்ஸ் மோடில் அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. அப்போ இந்த டிஷ் டேஸ்ட்டாக வராது. இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு. இதை இப்போ நம்ம பிடிக்கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி இதையே கடாயில் தான் நான் ஸ்டீம் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட கடாய் இருந்தாலும் ஓகே, இல்லாட்டி குக்கர் இருந்தாலும் ஓகே. அதில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க. அப்போ இது சீக்கிரமாக வேகும். நம்ம இப்போ எல்லாத்தையுமே பிடிக்கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிடலாம். நான் இன்றைக்கி இந்த ஷேப்பில் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் ரவுண்டாகவும் செஞ்சுக்கலாம். இது இப்போ நம்ம ஒரு எண்ணெய் தடவின பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் எவ்வளோ வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுட்டு அந்த சூடான கடாயில் நம்ம வச்சு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இது நீங்கள் ஸ்டீமர்லேயும் பண்ணிக்கலாம், இல்லை இட்லி குக்கர்லேயும் செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கார பிடிக்கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது பிரேக்ஃபாஸ்ட்க்கு டின்னருக்கு கூட வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் தேங்காவை பொடி பொடியாக கட் பண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம், இல்லை கேரட் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட தேங்காய் சட்னி சர்வ் பண்ணுங்கள். அந்த தேங்காய் சட்னியில் கொஞ்சமாக கொத்தமல்லி வச்சும் அரைச்சிட்டு அது கூட சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பவே நம்ம பிடிக்கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம இதை ஸ்டோர் பண்ணிவிட்டு நமக்கு எப்போ சாப்பிட்ணுமோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம பிடிக்கொழுக்கட்டை மாதிரி செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். நமக்கு டைம் இருக்கிறப்போ நைட்டே இதை செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங்கில் எடுத்து ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை நைட்டுக்கு செய்யணும் அப்படின்னா மத்தியானமோ ஈவினிங்கோ கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த கார பிடிக்கொழுக்கட்டையை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட வேல்பிள் ஃபீட்பேக்ஸை என்னோட கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க மறக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.